அண்ணா உதயநிதி, நீங்கள் ஒரு உதவாத நிதின்றதை அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மத்திய அரசுக்கிட்ட பணம் கேட்குறதுனா உங்கள் அப்பா வீட்டு பணமானு கேட்குறீங்களே, அப்போனா உங்கள் அப்பா வீட்டு பணமா இது? செலவே பண்ணாமல் 4000 கோடி இப்போ கணக்கு காட்டினீங்களே, அது உங்கள் அப்பா வீட்டு பணமா இல்லை உங்கள் தாத்தா வீட்டு பணமா? நீங்களாம் இல்லை பரம்பரை பணக்காரரா? திருட்டு கூட்டம் தானே நீங்கள். என்னமோ மத்திய அரசை வந்து உங்கள் அப்பா வீட்டு பணமானு கேட்குறீங்க. மத்திய அரசுக்கிட்ட கையேந்தி தான் இங்கே நிவாரணம் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த 6000மும் எங்களோட பணம். மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிறது ஒரு வீட்டுக்கு 10,400 கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6000 தான் கொடுக்குறீங்க. அந்த 4000 400 இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பரோ? 4000 கோடி ஏற்கனவே வந்து ஆட்டையை போட்டிங்க. இப்போ வந்துட்டு 4,400 கம்மியாக 6000 தான் கொடுக்குறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ரேஷன் கடை எல்லா இடத்துலையும் திமுகவோட நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. என்னமோ அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி மத்திய அரசாங்கத்தோட பணம். ஆனால் பாரத பிரதமர் மோடியோட ஃபோட்டோவை வந்து ரேஷன் கடையில் வைக்க விட மாட்டீங்க. எங்ககிட்ட பிரச்சனைக்கு வருவீங்க. மற்ற அரசு அலுவலகங்களில் நீங்கள் வைக்க மாட்டீங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் அப்பா ஃபோட்டோ, உங்கள் தாத்தா ஃபோட்டோலாம் இருக்கலாம். அது மட்டும் எந்த மாடலில் வருதுன்னு தெரியல. இந்த மழை வந்து ஊரெல்லாம் தண்ணி கிடைக்கும் போது கூட சரக்கு தடையில்லாமல் ஓடிச்சு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒன்று கேட்குறீங்க, தமிழிசைனா யார்? தெலுங்கானா ஆளுநரா? அவங்கள தமிழ்நாட்டில் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அண்ணாமலை நான் தமிழ்நாட்டில் இருந்து தானே உங்களை கேள்வி கேட்குறாரு, அதுக்கு மட்டும் உடனே பதில் சொல்லிடுறீங்களா? அண்ணாமலைன்ற பேரை கேட்டால் அப்படியே தெரிச்சு ஓடுறீங்க. எதுக்கு இந்த வெட்டி பந்தா? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த புயல் பாதிப்புலேருந்து இப்போ தான் நம்ம மீண்டு வந்திருக்கோம். இந்த புயல் பாதிப்புக்காக மத்திய அரசாங்கம் வந்து நிவாரணம் கொடுத்துருக்கு. எல்லா இடத்துலையும் 6000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க பணம் கொடுக்க சொல்லி. 10,400 கொடுக்க சொன்னதில் நீங்கள் 6000 தான் கொடுக்குறீங்க. அந்த 6000த்துக்கும் வீடு வீடாக டோக்கன் கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டில் நான் இல்லை, என் பொண்ணுக்கிட்ட டோக்கன் வாங்கியிருக்கு, எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த டோக்கனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரோட புகைப்படம் இருக்குது. அண்ணன் உதயநிதிக்கிட்ட தான் கேட்குறேன், அண்ணன் மத்திய அரசாங்கத்தோட பணம் இது 5,600 ரூபாய் எங்கள் ஃபண்டிலேருந்து வருது. இதில் எதுக்கு இவர்களோட புகைப்படம்? ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களோட புகைப்படம் நீங்கள் போடலை? நான் உங்கள் அப்பா வீட்டு பணமா? எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க. மத்திய அரசாங்கிட்ட பணம் கேட்கும்போது அவங்க அப்பா வீட்டு பணமான? இது என்ன அவங்க அப்பா வீட்டு பணமா? உங்கள் அப்பாவோட புகைப்படம் இதில் இருக்குது. முதலமைச்சராக நீங்கள் புகைப்படம் போடுறதுல தப்பு இல்லை. பாரத பிரதமர் புகைப்படம் ஏன் நீங்கள் போட மாட்டேன்றீங்க? இப்போ டோக்கன் கொடுக்குற ஒரு சில ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. சில இடத்துல வீடு வீடாக வந்து கொடுக்குறீங்க, சில இடத்துல ரேஷன் கடையில் கொடுக்குற. பார்த்தீங்கன்னா இந்த திமுக நிர்வாகிகள் மொத்த பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் நாளைக்கு பணம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் அங்கே இருக்கிறீங்க. அது மத்திய அரசோட ஃபண்டு தானே, நாங்கள் தானே போய் அப்படி நிற்கணும். அப்படி பார்த்தா ரேஷன் கடைக்காரவங்க கொடுக்க போகிறாங்க, நீங்களாம் போய் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கலன்னு மக்கள்